தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கார். திரு கோட்டீஸ்வரன், தேர்தல் பிரிவு அப்படின்ற மிக முக்கிய பொறுப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பதவியானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை நல்லா டிராஃப்ட் பண்ணி கிராஃப்டா, அதாவது இதுதான் வேணும் அப்படின்னு ஒருவேளை ஆதவ் அர்ஜுனை கேட்டு பெற்றிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதாவது பொதுச் செயலாளர் அப்படின்னா அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா நமக்கு கட்சி தலைமை முக்கிய பொறுப்பு அப்படின்றது தமிழக அரசியல்ல பொருள். இப்ப தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படின்றதே நமக்கு நிறைய நேரத்துல இது புதுவிதமான ஒரு ஒரு பதவி. இது அப்போ இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இது எங்கன்னா இப்ப எனக்கு முன்னாடி பேசின ஐயா வன்னியரசு சொன்னாரு, இந்த கேள்விகள் எல்லாம் அவங்க எழுப்புவாரா, இசிகால இருந்த கேள்விகள், ஒரு சில பிரச்சாரங்கள், ஒரு சில யுக்திகள்லாம் இருக்குது, அதையே போய் அங்க அவர் பண்ணுவாரா அப்படின்னாங்க. அவர் அதையும் பண்ண மாட்டாரு. அதுக்கும் மேல பண்ணக்கூடிய ஒரு பதவி தான் இது. அது பிரச்சார ரீதியா பேசுறது கேரண்டியே இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கொள்கைகளை பேசுறதுன்றது ஒரு கொள்கை பரப்பு செயல்னால இது கூட்டணியை தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பதவி. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நாளைக்கு கூட்டணி வரணும், கூட்டணி விஷயங்கள் பேசணும், விவகாரங்கள் பேசணும், எவ்வளவு சீட்டு அப்படின்ற அந்த விஷயத்த இந்த தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் தலையிடலாம். இதுல அவருக்கு ஒரு சில முக்கிய, அதாவது விஜய் கொடுப்பாரா அப்படின்றது அடுத்த கேள்வி. பட் இந்த பதவி, இந்த பொறுப்புக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி விவகாரங்கள், எத்தனை சீட்டு நம்ம நிக்கலாம், எப்படி பிரச்சாரம் பண்ணணும், தலைவர் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு போனோம், தலைவரோட ரோட் மேப் எது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தேர்தல் நேரத்துல இந்த தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளருக்கு வரும். கிட்டத்தட்ட இந்த பதவியானது இதற்கு பேர் இல்ல. ஒரு காலத்துல அதிமுக ஐயா திரு செங்கோட்டையன் இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா எந்த வழியில போனோம், எந்த பாயிண்ட்ல பேசணும், கொங்குல யார் யாரெல்லாம் வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வியூகங்கள் அமைச்சதெல்லாம் செங்கோட்டையன் கடந்த காலத்துல அதிமுக பண்ணிருக்காரு. அதை நான் இங்க நினைவு கூறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை ஆதவ் அர்ஜுனுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனோட அவரோட குணாதிசயம் பாத்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணக்கூடிய பண்பு படைத்தவர். அவருக்கு பணம் ஒரு பெரிய பொருட்டு இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். காரணம்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் ஆகட்டும், இந்த திமுக நெருக்கமா இருந்த காலத்திலேயும் ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரையிலும் கட்சிக்காரர்கள் பேசுறது என்னன்னா அவர் நல்லா செலவு பண்ணுவாரு, கட்சிக்காரர்கள் பாத்துக்குவாரு. ஆங்கிலத்துல ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் என்று சொல்வார்கள். அதாவது பணபலம், பொருள் பலம், மக்கள் செல்வாக்கு இது எல்லாமே கவரக்கூடிய ஒரு தன்மை படைத்தவராக ஆதவ் அர்ஜுன் இருக்காரு. அவர் என்ன தொழில் பண்றாரு, அந்த வருமானம் எப்படி வருது, அதற்குள்ள நான் போகல. பட் அவருக்கு இருக்கிற இந்த விஷயம் இது விஜய் கட்சி அவர்களுக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனா இருப்பாரு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரைனா ஒற்றை தலைமை, அதுக்கு கூட யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இந்த பதவிகள் எல்லாம் யார் நிர்வாகம் பண்ணா இந்த கேள்வி இருந்து. இப்ப ஆதவ் அர்ஜுன மாதிரி ஒரு ஆளை போடும்போது என்னன்னா தளபதிகள் அடுத்த செகண்ட் இன் கமாண்ட் ரெடி ஆகுது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நிர்மல்குமார் எடுத்துக்கலாம். அவர் முன்ன பிஜேபி கட்சியில இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப அதிமுக போனாங்க, அதுக்கு பிறகு இப்ப இங்க வராங்க. அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, கட்சி விட்டு கட்சி தவறு அந்த இது இருக்குது. பிளஸ் எந்தெந்த கட்சி எப்படி நடக்கும், எந்தெந்த கட்சியோட சிஸ்டம் இவங்களுக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுனுக்கும் இது பொருளும். அப்ப நன்றி திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. தாவேகாவில் 3 பேருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சியினுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் செய்தி தொகுப்பில் இணையலாம்.